அப்ப நீங்க பிளான் பண்ணி ட்ராக் அப்படி லவ் கண்டென்ட் மாதிரி திருப்பிட்டீங்களா இல்ல? லவ் கண்டென்ட் பண்ற ஐடியாவே இல்லை. அப்படி நடக்கும் போது அப்படியே நான் பேக் நோ அப்படின்ற மாதிரி நாங்க பேசிட்டோம். வியானா அவங்க வந்து லாஸ்ட் டைம் நம்ம வந்து இன்டர்வியூ எடுத்தோம். அப்போ வந்து எல்லா டைமும் என்ன சொன்னாங்கன்னா ஃப்ரெண்டு எஃப்ஜேனாங்க. ஆனா யாரு டிசர்விங் இல்ல வெளில வரும்னு கேட்டா எஃப்ஜே சொன்னாங்க. அவ்வளவுதான். எனக்கு அதான் ஷாக்கா இருந்துச்சு. ஏன்னா ஃப்ரெண்டுன்றாங்க, ஆனா குத்துனா முதல் ஆளு எஃப்ஜேன்னு குத்துறாங்க. அந்த அளவுக்கு விரக்தி மூட்ல வன்ம மூட்ல இந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. வெளியே வந்ததுக்கு அப்புறமா வெளில வந்து இன்டர்வியூ பண்ணும்போது அப்படி பேசிட்டு இருந்தாங்க. அப்ப நீங்க பார்த்த வரைக்கும் என்ன நீங்க அதான் அட்வான்டேஜ் அதுன்னு கேட்கும்போது அப்படிலாம் இல்ல, அவர் பழகிற விதமே அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. அப்ப நீங்க எப்படி பாக்குறீங்க? லைக் வெளில வந்ததுக்கு அப்புறம் இப்படி ஒண்ணு குத்த ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு. தெரியல ப்ரோ, அது உள்ள இதை பண்ணியிருந்தானே அவ கேமுக்காகன்னு சொல்லலாம், வெளியில பண்றனா எதுக்காகன்னு தெரியல எனக்கு. அண்ட் பரவாயில்ல, அது அவ பெர்ஸ்பெக்டிவ். அவ குத்துறானா வாங்கிக்க வேண்டியதான், நம்ம அவ்வளவுதான், ஜாலியா குத்துங்க. வைப் வெட்டிங் சேர், சுப்ரீம் ஃபர்னிச்சர், ட்ரூலி ஸ்டைலிஷ், எங்கேயும் எப்போதும்.